இந்த கணினி யுகத்தில் நாம் சற்று கூர்ந்து கவனித்தால் பணி செய்யும் அலுவலகத்தில் அனைத்தும் ஒன்றுக்கொன்று பேசி வைத்துக் கொண்டது போல தங்கள் பணியை ஒரே குறிக்கோள் அல்லது ஒரே நோக்கம், ஒரே மனதோடு ஒரே விதமாக செய்வதை காணலாம். இன்றும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இரு தலைவர்களுக்கு ஒரு முக்கிய கட்டுமான பணி கொடுக்கப்பட்டு செய்ய வேண்டிய முறை உணர்த்தப்பட்டது. ஆனால் பிறகு அவர்களோடு சேர்ந்து கொண்ட அனைவரும் அதே ஒரு மனம் மற்றும் ஞானத்தோடு செய்தது ஒரு அற்புதமே. அதை குறித்து இன்னும் சில காரியங்கள் குறித்தும் காண்போம். வேதாராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் யாத்ராகமம் 36 மற்றும் 37 அதிகாரங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது 36 அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரம் நம்மை மீண்டும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது அவர்கள் அந்த வழிமுறைகளின்படியே அதை உருவாக்கி வருவதை பார்க்கிறோம். அந்த வரைபட திட்டத்தை அப்படியே பின்பற்றுவது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது கிறிஸ்துவை பற்றி கடவுள் வரைந்த ஒரு ஓவியம் என்று சொல்லலாம். அது அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. யாத்ராகமம் 36 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். கவனித்தீர்களா? பலரை கொண்ட அந்த குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஞானத்தோடும் புத்தியோடும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பணிகளுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் தான் பெசலெயேல். சரி, யாத்ராகமம் 36 அதிகாரம் 2 வசனம். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். இப்பொழுது கடவுளுடைய வேலையிலே மிக முக்கியமாய் கவனிக்க வேண்டிய அத்தியாவசியமான காரியம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் கடவுளுக்கு ஏனோதானோ என்று அல்லது முறுமுறுப்போடு ஊழியம் செய்தால் அதை செய்யவே செய்யாதீர்கள். இப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களை கடவுளால் பயன்படுத்த முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி கொண்டிருக்கும் மனிதர்கள் கர்த்தரை வழிபடுவதற்கு தேவையான அழகான உபகரணங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு வெறும் வேலை அல்ல. அவர்கள் கடிகாரத்தை பார்த்து கொண்டு வேலை செய்யவில்லை. அவர்கள் எந்த ஒரு தொழிலாளர் சங்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. வாரத்திற்கு இத்தனை மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்று கணக்கு பார்த்து நேரம் முடிந்ததும் வேலையை நிறுத்துகிறவர்களும் அல்ல. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவது தங்களது கடமை என்பதற்காகவும் அவர்கள் அதை செய்யவில்லை. செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்காகவும் அவர்கள் உழைக்கவில்லை. கடந்த காலத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் அதை தங்களுடைய சொந்த விருப்பத்தோடு செய்கிறார்கள். அவருடைய இருதயம் அந்த வேலையிலே இருந்தது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கடவுளுடைய வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும். எனவே தான் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். கர்த்தருக்காக செய்யப்படுகிற எந்த ஊழியத்திலே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை முழு மனதோடு செய்யுங்கள். ஒரு முறை ஒரு இளம் போதகர், எனக்கு ஊழியங்கள் செய்வது பிடிக்கும், ஆனால் பிரசங்கம் செய்வது பிடிக்காது என்று சொன்னார். அந்த சபையின் மூத்த போதகர் அவரை ஊழியத்தை விட்டு வெளியேறும்படியாக அறிவுரை கூறினார். கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் ஆர்வமில்லாத ஒரு மனிதர் இருப்பதற்கான இடம் அது அல்ல. ஒரு போதகரால் தன்னுடைய வேலையை முழு உற்சாகத்தோடும் பிரசங்கத்தை மிகுந்த வாஞ்சையோடும் செய்ய முடியாவிட்டால் அவர் ஊழியத்தில் இருக்கவே கூடாது. ஆரம்ப காலங்களிலே வேதாம கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த ஒரு போதகர் தன்னுடைய முன்னாள் மாணவர் ஒருவர் பிரசங்கம் செய்வதை தற்செயலாய் கேட்டார். ஐயோ, அது எவ்வளவு தெளிவற்றதும் எவ்வளவு கோர்வை இல்லாமலும் எவ்வளவு உற்சாகம் இல்லாமலும் இருந்தது என்று வேதனைப்பட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் இளம் ஊழியரே, உங்களால் முழு ஈடுபாட்டோடும் முழு பலத்தோடும் உண்மையான துடிப்போடும் பிரசங்கம் செய்யவோ அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்யவோ முடியாவிட்டால் அதை செய்யவே செய்யாதீர்கள். கடவுளுடைய ஊழியத்திலே இருந்து கொண்டே இதற்கு பதிலாக வேறு ஏதாவது வேலை செய்யலாம் என்று நினைக்கும் மனிதர்களை கடவுள் தன் பணியிலே விரும்புவதில்லை என்பதை மறந்து போகாதிருங்கள். பெசலெயேல் அதிவேகமாக ஓடி வருவதை கவனிங்கள். அவர் ஏதேனும் கால்பந்து விளையாட்டுக்காகவோ கிரிக்கெட் விளையாட்டுக்காகவோ அல்லது ஏதேனும் சமூக கூட்டத்திற்காகவோ போகிறாரா? இல்லை.
பெசலேல் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மக்கள் முழு உற்சாகத்தோடு சபைக்கு வந்தால் அப்படி என்னதான் நடக்கிறது அங்கே என்று பார்ப்பதற்காக அந்த ஊரே திரண்டு வரும். அது ஒரு பெரிய எழுப்புதலாக இருக்கும். கடவுளுடைய வேலை என்பது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை மகிழ்ச்சியோடு சேவிக்க வேண்டும். ரோமர் 14:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் என்று கூறியிருக்கிறார். நாம் இப்படித்தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் அவரிடம் அன்பு கூர்ந்து அவரை பிரியப்படுத்த வேண்டும். இந்த ஆவலோடும் சொந்த விருப்பத்தோடும் தான் அவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்பதிலே முழு நிச்சயம் கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் 1 கொரிந்தியர் 9:16 பவுல் என்ன சொல்கிறார்? நான் சுசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்றும் கூறியிருக்கிறார். பவுல் சுசேஷத்தை முழு மனதோடு பிரசங்கிக்க விரும்பினார். கிதியோனின் சரித்திரத்திலே அந்த 300 மனிதர்களும் தண்ணீர் கரைக்கு சென்ற பொழுது அவர்கள் குனிந்து நாய் நக்குவது போல தண்ணீரை நக்கி குடிக்கவில்லை. அவர்கள் எதிரிகள் வருகிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கைகளில் தண்ணீரை அள்ளி தங்கள் வாய்க்கு நேராக கொண்டு வந்து குடித்தார்கள். அவர்கள் அந்த மீதியானியர்கள் எங்கே இருக்கிறார்கள், நாம் அவர்களை பிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்தார்கள். இந்த சம்பவம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமும் துடிப்பும் தான் இன்று சபைக்கு தேவைப்படுகிறது. ஆனால் இன்றோ சபக்குழியில் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாகவே செத்துப்போன உயிரற்ற விசுவாசிகளால் பல சபைகள் ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை பாருங்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்தவரை மக்கள் காணிக்கை கொடுப்பதை நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு சம்பவம் வேத புத்தகத்து வரலாற்றிலே இது மட்டும்தான். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கும் அதை அலங்கரிப்பதற்கும் தேவையானதை விட மிக அதிகமான பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். என்னுடைய ஊழிய காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை நான் பார்த்ததே இல்லை. இதற்கு முன்போ அல்லது இதற்கு பின்போ இப்படி ஒரு காணிக்கையை பற்றி நாம் கேள்விப்பட்டதும் இல்லை. யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. மக்கள் இனிமேல் காணிக்கை கொடுக்க வேண்டாம் என்று வற்புறுத்தப்படுகிறார்கள். போதும் என்ற அளவுக்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து விட்டதால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். இந்த மக்கள் சில காலத்திற்கு முன்புதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வந்தார்கள் என்ற உண்மையை நாம் யோசித்து பார்த்தால் இது உண்மையிலேயே ஆச்சரியமாயிருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் எதற்கும் சொந்தக்காரர்களாக இருந்ததில்லை. இப்பொழுதுதான் அவர்களிடத்தில் செல்வம் சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதும் அதை அவ்வளவு எளிதாக கொடுத்து விட அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்றுதானே நாம் நினைப்போம். ஆனால் அவர்கள் தங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கடவுளுக்கு தாராளமாகவும் மகிழ்ச்சியோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் கொடுத்தார்கள். நீங்கள் கடவுளுக்காக எதை செய்தாலும் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும். கடவுளும் நாம் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்றே கடவுள் விரும்புகிறார். பல வருடங்களுக்கு முன்பு வலிக்கும் வரை கொடுங்கள் என்ற ஒரு வாசகம் இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, கடவுளோ கொடுப்பது உங்களுக்கு வலித்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறார். நாம் கடவுளை வழிபடுவது எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமோ அப்படியே நாம் கொடுப்பதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தின் வெவ்வேறு உபகரணங்களையும் பாகங்களையும் பற்றி நாம் மீண்டும் பார்ப்பது போல தோன்றலாம். இது ஏதோ சொன்னதையே திரும்ப சொல்வது போல தெரிந்தாலும் இதற்கு முன்பு நமக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கான வரைபடம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வேலை நேரடியாக செய்து முடிக்கப்படுவதை பார்க்கிறோம். நமக்கு வரைபடமும் மூலப்பொருட்களும் மட்டும் இருந்தால் போதாது, வேலையிலேயும் இறங்க வேண்டும். இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் அந்த வேலையை தொடங்குகிறார்கள். பாருங்கள், யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும்
இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்கள் உள்ள 10 மூடு திரைகளை பண்ணினான். இது ஆசரிப்பு கூடாரம் முழுமைக்குமான மூடு திரையாக இருந்தது. அவர்கள் வனாந்திர பயணத்தை தொடங்கும் பொழுது அங்கிருந்த உபகரணங்களின் மீது முதலில் போர்த்தப்பட்ட மூடி இதுதான். அது வெளியே ஒரு வேலியாகவும் அமைந்திருந்தது. எகிப்திய மெல்லிய நாற்பட்டினாலே நெய்யப்பட்ட இந்த திரை கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறது. அது அவருடைய குணத்தையும் அவருடைய வேலைகளையும் நமக்கு காட்டுகிறது. நாம் கடவுளுடைய முன்னிலையிலே வந்து நிற்பதற்கு தேவையான ஆடை அலங்காரமாக அவர் நமக்கு வழங்கும் நீதியை பற்றி இது பேசுகிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்து நம்முடைய தேவைகளை முழுமையாக சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். கவனியுங்கள், நம்மை ரட்சிக்க அவராலே முடியும், நம்மை விடுவிக்க அவராலே முடியும், நம்மை காக்கவும் அவராலே முடியும். மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை விடுவிக்க முடியும், நம்மை காத்துக்கொள்ளவும் முடியும். வெள்ளாட்டு மயிராலான திரைகளும் ஆட்டுக்கடா தோலிலால் ஆன மூடிகளும் பலகைகளும் பாதங்களும் கூட ஏதோ ஒரு வகையிலே கிறிஸ்துவின் ஆளுமையை குறிக்கின்றன. ஆசரிப்பு கூடாரமானது 30 முழ நீளமும் 10 முழ அகலமும் 10 முழ உயரமும் கொண்டதாக இருந்தது. அது சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு அதன் பலகைகள் சுற்றிலும் தங்க தகட்டால் மூடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பலகையும் 1.5 முழ அகலமாக இருந்தது. வனாந்திர பயணத்தின் பொழுது அந்த பலகைகளை சுமப்பது மிகவும் கடினமாக இருந்ததால் அவை வண்டிகளிலே ஏற்றிச் செல்லப்பட்டன. இருப்பினும் ஆசரிப்பு கூடாரத்தின் உள்ளே இருந்த அனைத்து உபகரணங்களும் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்த ஆசாரியர்களின் தோள்களிலேயே சுமந்து செல்லப்பட்டன. தங்க பலகைகள் செங்குத்தாக நேராக நிறுத்தப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் அவை ஒவ்வொன்றிலும் இருந்த சில கீழ் முனைகள் வெள்ளியினால் செய்யப்பட்ட பாதங்களுக்குள் சரியாக பொருந்தும்படி அமைக்கப்பட்டிருந்தன. ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமே வெள்ளி பாதங்களின் மேல்தான் தாங்கி நின்றது. வெள்ளி என்பது மீட்பை குறிக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் தாழ்பாள்களால் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பலகையிலும் சில வளையங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. கூடாரத்தை எழுப்பும் பொழுது இந்த தாழ்பாள்கள் அந்த வளையங்களுக்குள் நுழைந்து ஆசரிப்பு கூடாரத்தை ஒன்றாக பிணைத்தன. அது மிகவும் உறுதியான மற்றும் நெருக்கமான ஒரு அமைப்பாய் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு உள்திரை சிலை இருந்தது. அது முதன்மை ஆசரிப்பு கூடாரத்தை 2 அறைகளாக பிரித்தது. அதில் சிறிய அறை மகா பரிசுத்த ஸ்தலம் என்றும் பெரிய அறை பரிசுத்த ஸ்தலம் என்றும் அழைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த ஒவ்வொரு பொருளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுமையையோ அல்லது அவருடைய வேலைகளையோ ஏதோ ஒரு வகையிலே படம் பிடித்து காட்டின. சரி, தொடர்ந்து 37ஆம் அதிகாரத்தையும் நாம் பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா காரியங்களும் யாத்ராம புத்தகத்தின் முந்தைய அதிகாரங்களிலேயே விவரிக்கப்பட்டுள்ளன. முந்தைய அதிகாரங்களிலே ஏற்கனவே மேற்கோள் காட்டப்பட்ட வேத வசனங்களை திரும்பவும் சொல்வதை தவிர்த்து அதில் உள்ள சில முக்கிய சிறப்பம்சங்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். கவனியுங்கள், வெளிப்பிரகாரத்திலே 2 உபகரணங்கள் இருந்தன. அவை வெண்கல பலிபீடம் மற்றும் கழுவும் தொட்டி. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுது அங்கே 3 உபகரணங்கள் இருந்தன. பொன் குத்து விளக்கு, சமூக தப்ப மேஜை மற்றும் தூப பீடம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் இருந்தன. ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள் அல்லது 3 அறைகள் இருந்தன என்று சொல்லலாம். அதே போல ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைய 3 நுழைவாயில்களும் இருந்தன. முதலாவதாக ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த நாற்பட்டு வேலிக்கு நடுவே ஒரு வாசல். இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லும் ஒரு நுழைவாயில். மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லும் ஒரு வாசல். அங்கே பிரதான ஆசிரியர் மட்டும்தான் வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவிர்த்தி நாள் என்று உள்ளே சென்று கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளிப்பார். அப்படி இரத்தம் தெளிக்கப்பட்டதால் தான் அது கிருபாசனம் அல்லது இரக்கத்தின் ஆசனம் என்று அழைக்கப்பட்டது. இதை குறித்து நாம் லேவியராம புத்தகத்திலையும் படிப்போம். அங்கே 7 உபகரணங்கள் ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு தரும் வகையிலே வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. வெண்கல பலிபீடம் என்பது கிறிஸ்துவின் சிலுவையை குறிக்கிறது. அங்கேதான் நாம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுகிறோம். கழுவும் தொட்டி என்பது கிறிஸ்து தமக்கு சொந்தமானவர்களை கழுவி சுத்திகரிக்கிறார் என்ற உண்மையை நமக்கு சொல்கிறது. இந்த கழுவு தொட்டியின் இடத்திலே தான் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஸ்தலம் என்பது வழிபாட்டிற்குரிய இடமாகும். அதில் இருக்கும் பொன் குத்து விளக்கு உலகத்தின் ஒளியாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. சமூக தப்ப மேஜையானது
நாம் புசிக்கிற ஜீவ அப்பமாய் இருக்கிற கிறிஸ்துவை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தூப பீடம் என்பது ஜெபத்திற்குரிய இடமாகும். கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்ற உண்மையை இது நமக்கு காட்டுகிறது. எபிரேய நிறுவத்திலே தூப பீடம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்காக பரிந்து பேசுகிறவர் இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறார். ஆனால் அந்த தூப பீடம் வெளியே உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அங்கேதான் நீங்களும் நானும் இன்று வர முடிகிறது. விசுவாசிகள் கடவுளை வழிபட வரும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருகிறார்கள். பாவ அறிக்கை செய்தல், துதித்தல், நன்றி செலுத்துதல், பரிந்து பேசுதல், விண்ணப்பங்களை ஏறெடுத்தல், இவை எல்லாம் தான் வழிபாட்டோடு தொடர்புடைய காரியங்களாகும். இவை அனைத்தும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கின்றன. உலகம் தரும் ஒளி உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் வெளியே செல்லலாம். ஆனால் குத்துவிளக்கிலிருந்து வரும் ஒளி உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் உள்ளே தான் வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் இந்த உலகத்தின் ஞானத்தின்படி நடக்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை என்னும் ஒளியின்படியே நடக்க வேண்டும். ஓவியரான ஜார்ஜ் ஹவல் என்பவர் ஆசரிப்பு கூடாரத்தின் உட்பகுதியை அந்த பிரிக்கும் திரைச்சீலை இல்லாமல் வரைந்து காட்டியிருக்கிறார். அதன் பின்பகுதியில் உள்ள அறையானது உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை காட்டுகிறது. அதன் முன்பகுதியிலே உள்ள அறையானது பொன் குத்துவிளக்கு, தூப பீடம் மற்றும் சமூக தப்ப மேஜை ஆகியவை இருந்த பரிசுத்த ஸ்தலத்தை படம் பிடித்து காட்டுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது கடவுளுடைய முன்னிலையிலே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எபிரேயர் புத்தகத்திலே நாம் கிருபாசன தண்டைக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபாசனம் இதையே நமக்கு காட்டுகிறது. அங்கேதான் நமக்கு தேவையான நேரத்திலே உதவி செய்யக்கூடிய கிருபையையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசிகளாகிய நமக்காக பரலோகத்திலே ஒரு கிருபாசனம் இருக்கிறது. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் ஆசரிப்பு கூடாரத்தின் அடையாளங்களை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்தையும் செய்தார். வனாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் எப்பொழுதுமே பூமியின் தரைமட்டத்திற்கு இணையாக படுக்கை வசமாக இருந்தது. அது சமநிலை நிலப்பரப்பிலே அதன் தூண்களும் பலகைகளும் நிலத்திலே வைக்கப்பட்ட வெள்ளி பாதங்களுக்குள் பொருந்தும்படியாக நேராக எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான விலை கரையத்தை செலுத்த வந்தபோது அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செங்குத்தாக மாற்றினார். நம்முடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட அந்த சிலுவை தான் வெண்கல பலிபீடமாக மாறியது. நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமியிலே வந்து மரித்தார். ஆனால் நம்மை காத்து வழிநடத்துவதற்காக அவர் இன்று உயிரோடு வாழும் பரலோகத்திற்கு திரும்பி சென்று விட்டார். எனவே மகா பரிசுத்த ஸ்தலம் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் ஏதேனும் ஒரு கட்டிடத்திலோ அல்லது ஒரு மனிதனிடத்திலோ செல்வதன் மூலம் கடவுளிடம் செல்வதில்லை. மாறாக நாம் பரலோகத்தை நோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நேரடியாக அவரிடம் செல்கிறோம். 1 தீமோத்தேயு 2:5-6 பார்ப்பீர்கள் என்றால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய கிறிஸ்து இயேசு அவரே என்று வாசிக்கிறோம். அன்பான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் தியானித்த யாத்ராகமம் 36 மற்றும் 37 அதிகாரங்கள் வெறும் ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டுமான பணிகளை பற்றிய விவரங்கள் மட்டுமல்ல, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவுக்கும் நேராக நம்மை வழிநடத்தும் ஒரு உன்னதமான வரைபடமாகும். இந்த தியானத்தின் வழியாய் ஆவியானவர் நம்ம இருதயங்களுக்கு கொண்டு வரும் 3 முக்கிய ஆவிக்குரிய உண்மைகளை நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தருக்கு ஊழியம் என்பது கட்டாயத்தினால் அல்ல, அது களிப்போடு செய்யும் ஊழியம். பெசலெயேலும் அகோலியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வந்தவர்கள். தங்களிடமிருந்த செல்வங்களை அவர்கள் வலிக்கு வரை கொடுக்கவில்லை. மாறாக போதும் நிறுத்துங்கள் என்று மோசே கட்டளையிடும் அளவிற்கு வாரி வாரி கொடுத்தார்கள். காரணம், அவருடைய இருதயம் தேவனுடைய வேலையிலே இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபமோ காணிக்கையோ சபை பணியோ ஏனோ தானோ என்ற முறுமுறுப்போடு இருக்கக்கூடாது. கடமைக்காக அல்ல, நம்மை மீட்டெடுத்த இரட்சகரின் மேலுள்ள அன்பினாலே முழு உற்சாகத்தோடும் வாஞ்சியோடும் கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்துவே நம்முடைய முழுமையான பரிகாரம். ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பாகமும் இயேசுவை மட்டுமே படம் பிடித்து காட்டுகிறது. நம் பாவங்களை மன்னிக்கும் சிலுவையாகிய வெண்கல பலிபீடம், நம்மை அனுதினமும் சுத்திகரிக்கும் வெண்கல தொட்டி, நம் இருளை நீக்கும் உலகத்தின் ஒளியாய பொன் குத்துவிளக்கு, நம் ஆத்தும பசியை தீர்க்கும் ஜீவப்பமாய சமூகத்தப்ப மேஜை என அனைத்தும் கிறிஸ்துவே.
இயேசு கிறிஸ்துவே நம்மை இரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நம்மை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவே முடிவு வரை நம்மை காத்துக்கொள்கிறார். மூன்றாவதாக, படுக்கை வசத்திலிருந்து செங்குத்தாக மாறிய மீட்பு. வனாந்தரத்தின் ஆசரிப்பு கூடாரம் பூமிக்கு இணையாக தரைமட்டத்திலே அமைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிய பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செங்குத்தாக மாற்றினார். இன்று நாம் தேவனை தேடி எந்த ஒரு உலக கட்டடத்திற்கோ மனிதர்களிடமோ ஓட வேண்டியதில்லை. நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்காக வீற்றிருக்கிறார். சிலுவை என்னும் பலிபீடத்தின் வழியாய் கிருபையின் சிங்காசனத்திற்கு நேராக நாம் இன்று விசுவாசத்தோடு பரலோகத்தை நோக்கி பார்க்கும்படி வழிவகுத்திருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் எல்லா செயல்களையும் ஏற்கனவே ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக எங்களுக்கு நீர் விளக்கி காட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அன்று அந்த ஜனங்கள் உமக்கு உற்சாகமாய் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் உமக்கு உற்சாகத்தோடு கொடுக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, எங்களை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, கடைசி வரை எங்களை காத்துக்கொள்கிறவர் என்ற பெரிய சத்தியத்தை எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் யாராவது சோர்வோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையின் காரியம் என்ன என்பது உமக்கு தெரியும் ஐயா. கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய விடுதலையையும் உம்முடைய சந்தோஷத்தையும் கொடுத்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வாசஸ்தலத்தை உண்டாக்கி அதற்கு எத்தனை மூடு திரை உண்டாக்கினார்கள்? வாசஸ்தலத்தை உண்டாக்கி அதற்கு எத்தனை மூடு திரை உண்டாக்கினார்கள்? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி சொல்லப்படவில்லை, ஆப்ஷன் சி 2. ஞானத்தில் குறையுள்ளவர்களை ஞானத்தினால் நிரப்பும் தேவன் உங்களை தன் கண்மணியைப் போல நேசிக்கிறார். இந்த நாளிலும் நாம் குழுவாக பணி செய்யும் போது ஒரு மனதின் ஆவி சந்தோஷத்தோடு செய்வது போன்ற காரியங்கள் பணியை சிறப்பாக முடிக்க தேவை என்று தியானித்தோம். சபையிலும் தேவன் இதையே தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகள் நாம் இப்படியாக ஒரு மனதோடு உற்சாகத்தோடு சபை பணியை செய்யும் போது எத்தனை நலமாக இருக்கும். தேவன் நமக்கு இறங்குவாராக. சபை உயிர் மீட்சி அடைவதாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பிரசங்கி 8:12 பின்பாகம்.